வணக்கம் நேயர்களே. இன்று நாம பல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்போம். சொல்லுங்க சார், இந்தியா எப்பொழுது பணக்கார நாடாக மாறும்? ஏம்மா, எங்க தாத்தா, எங்க அப்பா, நானு, என் புள்ள எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் இந்த நாடு பணக்கார நாடா மாறாது. அப்படியா சொல்றீங்க? என்னம்மா அவர் சொல்றாருன்னா நீங்களும் அப்படியா சொல்றீங்க? அவர் சொல்றது முழுக்க முழுக்க பொய். இந்தியா ஆல்ரெடி பணக்கார நாடா மாறியாச்சு. நான் பொய் சொல்றதா சொல்லிட்டு இவர் தாங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏங்க, உங்களுக்கு விவரம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. இப்படி அனாவசியமா பேசாதீங்க. விவரமா இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரின்னுவாங்க இல்லையா, அங்க பெட்ரோல் கிடைக்குது, அங்க தண்ணியை வாங்கி குடிக்கிறான் ஒரு நியாயம் இருக்கு. நம்ம நாட்டுல தண்ணி இருக்கு, அப்படி இருந்து வாங்கி குடிக்கிறோம்ல, நம்ம பணக்கார நாடு தானே. இருக்கிற தண்ணியை ரூபாய் கொடுத்து வாங்குறோமே, நம்ம பணக்கார தானேங்க. ஆமா சார். சார், தண்ணி வாங்கி குடிச்சிட்டா பணக்கார நாடா? எங்க தண்ணி வாங்கி குடிக்கிறதால மட்டும் சொல்லங்க, நம்ம பணக்காரங்க எப்படிலாம் ப்ரூவ் பண்றோம் பாருங்க. நீங்க போடுறீங்களா ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் நீங்க ஏழையா இருந்தா கஷ்டப்பட்டு போடுவீங்க. ட்ரெஸ் வாங்குறது கூட நீங்க வரி கட்டுறீங்க, அப்ப பணக்காரர் தானே. ஆமா சார், ரெடிமேட் துணி வாங்கினா கூட டாக்ஸ் போடுறாங்க சார். அது மட்டும் இல்லாம இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற உன் குடும்பத்தோட சாப்பிட்ற சாப்பாடுக்கு டாக்ஸ். பணக்காரர்ல நம்மலாம், அதனால தானே டாக்ஸ் காட்டுறோம். ஆமாங்க, ஹோட்டல்ல கூட டாக்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, செப்பல் இருக்குல்லம்மா, காலுக்கு பாதுகாப்புமா, செருப்பு கூட டாக்ஸ் போடும்போது நம்ம பணக்காரர் இல்லையா? ஆமா சார், செருப்பு கூட டாக்ஸ் போடுறாங்க சார். ஆமா, இதுக்கு சொல்றிய உயிர் காக்கும் மருந்து. அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில மருந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மருந்து வாங்குறேன், அதுக்கு டாக்ஸ் கட்டும் போது தெரியுதா நம்மெல்லாம் பணக்காரர்கள். நம்மளாம் பணக்கார நாட்டுல வாழ்றோமா? நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு மருந்து வாங்கினேன் சார், அதுக்கும் டாக்ஸ் கட்டினேன் சார் நானு. அப்போ நீயும் பணக்காரர் தான், நீயும் பணக்கார நாட்டுல தான் இருக்க சார். நீங்க ஏதாவது மருந்து வாங்கியிருக்கீங்களா? ஆமா சார். அப்போ நீங்களும் பணக்காரர் தான், அப்புறம் பணக்கார நாட்டுல தானே வாழ்றோம். சார், நான் ஏழை தான் சார், வரி கட்டுறதுனால நான் பணக்காரியா? ஆமாமா, நீ சேவை வரி கட்டுற, இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க தான் பணக்காரர்கள் அப்படின்னு இருந்தது. இப்போ அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது வரி கட்டுறீங்க, ஸோ நீங்களும் பணக்காரர்கள். சார், நீங்க வேற வயிற்றுச்சல் கொட்டிக்காதீங்க சார். வயிற்றுல கொட்டிக்கலாமா, நீ பணக்காரி அப்படின்னு சந்தோஷப்படுவேன்னு சொன்ன சார். நீங்க ஏதாவது உங்க ஃபேமிலிக்காக இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா? ஆமா சார், கடனை வாங்கி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் சார் என் ஃபேமிலிக்காக. சரிங்க சார், எதுக்காக இன்சூரன்ஸ் போட்டீங்க? எனக்கு அப்புறம் என் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யும் இல்லையா, அதுக்காக நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். நீங்க கடன் வாங்கி உங்க பேர்ல இன்சூரன்ஸ் போட்டது எதுக்கு? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க. கவர்மெண்ட்டுக்கு ஏன் நீங்க டாக்ஸ் கட்டணும்? வாங்கினதே கடனு, உங்க குடும்பத்துக்காக போடுறீங்க, இதுக்கு கூட டாக்ஸ் கட்டுறீங்களா? ஏன் சார் கட்டுறீங்கன்னா அப்ப நீங்க பணக்காரர். நம்ம பணக்கார நாட்டுல வாழ்றோம் சார். இன்சூரன்ஸ் கூட டாக்ஸ் கட்டணும்? ஆமாமா, அதான் நான் சொல்றேனே, நம்ம பணக்காரர் ஆயிட்டோம், பணக்கார நாட்டுல வாழ்றோம். உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன்ல, குடிக்கிற தண்ணிக்கு டாக்ஸ் கட்டணும், துண்டுற சோறுக்கு டாக்ஸ் கட்டணும், வாங்குற மருந்துக்கு டாக்ஸ் கட்டணும், போடுற செருப்புக்கு டாக்ஸ் கட்டணும், போடுற ட்ரெஸ்ஸுக்கு டாக்ஸ் கட்டணும், மருந்து வாங்குறதுக்கு டாக்ஸ் கட்டணும். இப்படி எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டுறதால நம்ம பணக்காரர்கள். ஸோ பணக்கார நாட்டை தான் வாழ்றோம். இவர் தான் இன்னும் ஏழை ஏழைன்னு சொல்லிட்டு இருக்காரு சார். டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், கார், இது கூட டாக்ஸ் கட்டுறோம் சார். ஆமா, நான் சொன்ன நேரத்துக்காக ஏதோ ஒன்று சொன்னோன்னு சொல்லாதம்மா, அதெல்லாம் கட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த லக்ஸரியில வரும். கார்னால் லக்ஸரி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், கிரைண்டர், இதெல்லாம் லக்ஸரியில வரும், அத்தியாவசியத்துல வராது. நான் சொல்றதெல்லாம் அத்தியாவசியம். ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவனுக்கு தேவையானது. நீ சொல்றதெல்லாம் தேவைன்னா யூஸ் பண்றது. அதுவும் வரி வாங்கலாம். எப்படிமா மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? ராணுவத்தை எப்படி பலப்படுத்த முடியும்? தொழில்துறை எப்படி முன்னேற்ற முடியும்? கல்வி எப்படி முன்னேற்ற முடியும்? இப்படி பல முன்னேற்றத்துக்கு அதுக்கெல்லாம் வரி போட்டுதாமா ஆகணும். ஏங்க, இப்ப சரின்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேங்க, தப்பு ரைட்டுன்னு இல்லை. நீங்க பணக்காரரே ஆகலைன்றீங்களே, அப்போ உண்மையிலே நம்ம பணக்காரர்கள் இல்லைன்னா இதுக்கெல்லாம் வரி வாங்கியிருக்க கூடாதுன்னு சொல்றேன். வரி யார்கிட்ட வாங்கணும், எதுக்கு வாங்கணும், ஒரு வரமுறை இருக்கு. ஏன்னா இந்த 75 ஆண்டு காலம், அதாவது சுதந்திரம் வாங்கின அப்புறம் நம்ம முன்னேறி இருக்குமான்னு கேட்டா இந்த வகையில் தான் முன்னேறி இருக்கோம். அடித்தட்டு மக்களும் தண்ணி குடினா வரி கட்டணும்ன்றாங்க,
மளிகை சாமான் வாங்கினா வரி கட்டணுன்றாங்க, கல்வி பயிர்றதுக்கு வரி கட்டணுன்றாங்க. உங்க பையனை படிக்க வைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, ஏதோ தனியார் பள்ளியே இருக்கட்டுமே, அரசு பள்ளி தான் இல்ல தனியார் பள்ளிக்கு போறீங்க, அங்க ஃபீஸ் கட்டணும்னா நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஸ்கூல்காரன் நடத்துறான், பையன் படிக்க போறான், எதுக்குங்க அதுக்கு டாக்ஸ்? இப்போ எதுக்கு வரி போடணுமோ அதுக்கு போட்டா ஓகே, எல்லாத்துக்கும் வரி போட்டு வாங்கினா நம்ம என்ன பணக்காரங்களா? அப்போ அப்படி பணக்காரர்கள் அவங்க நினச்சிட்டு பண்ணாங்கன்னா நம்ம பெருமையா சொல்லிக்க இந்தியாவில் நான் பணக்காரனா இருக்கேன், நானும் பணக்காரனா இருந்து வரி கட்டுறேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு டெய்லி கடன் வாங்கிக்கின்னு அப்புறம் தலை தெறிக்க ஓடி ஒரு வழி ஆக வேண்டியதான். அதனால எது என்னன்னு அவங்க ஆராயினாங்க, எதுக்கு வரி போடணும், எது நாடு முன்னேற்றம், எது மக்களுக்கு சுமை தெரிஞ்சு அதுக்கு வரி போட்டா உருப்படும். இல்லைன்னா உங்களை மாதிரி தான் இன்னும் முன்னேறவே இல்லைன்னு உட்காந்துக்கணும். இல்லை என்ன மாதிரி லூசு மாதிரி நம்மெல்லாம் பணக்கார நாடு, நம்மெல்லாம் வரி செலுத்தணும்னு பெருமையா சும்மா பீத்திக்கணும். இதுதான் நடக்கிற உண்மை. சார் நீங்க சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். ஆனா இந்தியாவுல 70% மக்கள் ஏழ்மையா இருக்காங்க. அவங்க கிட்ட வரி போட்டு வாங்கினா அவங்க எப்படி சார் கட்டுவாங்க? இதேதாமா நான் சொல்றேன். ஒரு தனி மனிதனுடைய வருமானம் என்ன, எது அடிப்படையில் பணக்காரன் ஏழைன்னு பிரிக்கிறீங்க, ஆண்டு வருமானத்தை வச்சு எடுக்கிறீங்கன்னா அவன் அது சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டம்னு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்ப இதெல்லாம் வரி போட்டா அவன் எப்படி குடும்பம் நடத்த முடியும், அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அப்புறம் அவன் தருதலையா, யார் மேலேயும் ஈடுபாடு இல்லாம, குடும்பத்துல ஒரு பிடிப்பு இல்லாம குட்டிச்சவராதான் போவான். அதனால வரின்றது எதுக்கு போடணும், ஏன் போடணும், யாருக்கு போடணும், எப்ப போடணும், எப்படி போடணும்னு ஒரு வரமுறை இருக்கணும். இல்லைன்னா இவர் சொல்ற மாதிரி முன்னேறல அப்படின்றத தலை நிமிர்ந்து சொல்லிக்கணும். நாடு இன்னும் முன்னேறலப்பா அப்படின்னு ஒத்துக்கணும். அதை விட்டு நாடு முன்னேறிச்சுன்னா எங்க முன்னேறிச்சு? கணக்கு இது மாதிரி எடுத்து பாருங்க, எதுவுமே முன்னேறலங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க. நம்ம ஏழ்மை நிலைமையில தான் இருக்கோம். ஆனா பணக்காரத்தை வரி வாங்கின மாதிரி வரி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் நிறைய தகவல்களை புரிய வச்சீங்க. உங்க 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றி.